ஹாய் குட்டீஸ், இது வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நம்ம காட்டுக்குள்ளே போனோம். இப்போ வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப திறமைசாலியாக இருக்கான். அவன் எதில் திறமையாக இருக்கான் அப்படின்னா கத்திச்சண்டை போடுறதுல ரொம்ப திறமையாக இருந்தான். வந்து கத்திச்சண்டை போடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான். ரொம்ப பிடிச்சது அவனுக்கு. அதனால் அதிகமான டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தான். ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்துட்டு திடீர்னு அவன் முன்னாடி ஒரு பூதம் வருது. அவன் ஃபஸ்ட்டு பார்த்து பயந்துட்டான். இருந்தாலும் அந்த பூதம் சொல்லிச்சு, நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், நீ என்னென்ன கேட்குறியோ நான் அதை எல்லாத்தையும் உன் கண்ணு முன்னாடி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதனால் அவன் தைரியமாக என்ன பண்ணான், சரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக லட்டு, சாக்லேட்ஸ் அது மாதிரி அவனுக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்க ஆரம்பித்தான். அதுவும் காட்டுச்சு. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் அடுத்த நாள் வந்து என்ன கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஷார்ப்பான கத்தி அதை காட்டுங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஒரு அழகான வீடு, அது மாதிரி அவனுக்கு என்னென்ன தோணுச்சோ, என்னென்ன பார்க்கணும்னு தோணுச்சோ எல்லாத்தையுமே கேட்டான். அந்த பூதம் எல்லாத்தையுமே காட்டுச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவன் கத்தி சண்டையில் வந்துட்டு ஒரு டைமை வந்துட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அப்படியே கொஞ்ச நாளில் மறந்து ஒரு லேசியாக மாறிட்டான். ரொம்ப குண்டாயிட்டான். அதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிட்டான். அப்போ திடீர்னு ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. அந்த பூதம் சொல்லுது, நான் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன், எதனால் நீ போகிற திடீர்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்கள் கிராமத்துக்கு வந்தோம். அப்போ வந்து நீ கத்திச்சண்டையில் நல்ல சூப்பராக பண்ணிகிட்டு இருந்த. நாங்கள் வந்து பயந்துட்டோம். உங்கள் கிராமத்தை அழிக்கிறதுக்காக வந்தோம். ஆனால் நீ வந்து கத்திச்சண்டை நல்லா பண்ணிகிட்டு இருந்ததுனால எங்களை நீ அழிச்சிருவேன்னு நாங்கள் பயந்துட்டோம். அதனால் நாங்கள் திரும்ப போயிட்டோம். இப்போ நான் மறுபடியும் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, உன் கவனத்தை திசை திருப்பி உன்னை பயிற்சி செய்ய விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். நான் வந்த வேலை முடிஞ்சுது. இப்போ உன்னால் மறுபடியும் கத்திச்சண்டை பண்ண முடியாது. நாங்கள் வந்து உங்கள் கிராமத்தை அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் போயிடுச்சு. வந்து இந்த கிராமத்தையும் அழிச்சிடுச்சு. இந்த சின்ன ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய வேலையை மறந்து, அதாவது நம்மளுடைய அன்றாட வேலைகளை மறந்து நம்ம 24 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்கோம். அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து முன்னேறிடும். ஸோ அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க குட்டீஸ். பாய்.